ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் கார்டனிங் அண்ட் vlog. இன்னைக்கு நம்ம அபுதாபியில் vlog பார்க்கலாம். என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இங்கே வந்ததுமே முதல் வீடியோ போட்டிருப்பேன். நம்ம வீட்டில் அந்த காக்ரோச் கொல்றதுக்கு ஜெல் வச்சு 2 attempts ஃபெயிலியர் அப்படின்னு. ஸோ அடுத்த 3rd டைம் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு என்ன மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாச்சா எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுதே தவிர ஒன்றுமே சாகலை. ஸோ அதனால் முடியலை. நம்ம என்ன பொருளாக இருக்கட்டும், நம்ம வந்து கழுவி வச்ச பாத்திரமா இருக்கட்டும், குக் பண்ணி வச்ச பாத்திரமா இருக்கட்டும், அதுக்கு மேலோடி அப்படி ஊந்துட்டு போகும்போது எவ்வளோ கோவம் வரும். அதனால் இந்த பாச்சாவுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஜெல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஜெல் தான் அது. நான் இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் ஜெல் வச்ச ஞாபகம். அதுக்காக தான் நல்லா நெட்டில் சர்ச் பண்ணி இதை தேடி வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 62 கிராம்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 1500 மேலே ரேட் நம்ம இதுக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 கிராம்ஸ் 10 கிராம்ஸ்க்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அது என்ன சாகலையோ தெரியல. அதனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இதை வாங்கிடலாம், இதை வாங்கி வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்ட்ரிஞ்ச் டைப்பில் வந்து பின்னாடி புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கையில் க்ளவுஸ் எதாவது போட்டுக்கோங்க. என்கிட்ட க்ளவுஸ் இல்லை, ஸோ வந்து க்ளவுஸ் எதுவும் இல்லை. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து கை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டா போதும். மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு கையில் படாத மாதிரி பார்த்துக்கணும். நம்ம வைக்கக்கூடிய ஜெல்லுமே பார்த்திங்கன்னா அவங்க டச் பண்ணாத மாதிரி பார்த்து, அவங்களுக்கு தெரியாத ஸ்பேஸில் பார்த்து நம்ம வைக்கணும். இந்த ஜெல் வைக்கிறது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பாஜா எங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த சைட்லலாம் வச்சு விட்டுறணும். அதுவும் நைட் டைமில் வைக்கணும். நான் எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் தான் வைக்கணும். ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கேப்பை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை ஃபிட் பண்ணிவிட்டு இது பேக் சைடு விட்டு புல் பண்ணிட்டா போதும். கொஞ்சம் ஒவ்வொரு ட்ராப் மாதிரி வச்சா போதும். இப்போ 3rd டைம் அட்டம்ப்டில் வந்து பாச்சாவை கொல்ல போகிறோம். இதுலையாவது சக்ஸஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பாச்சாவுக்கு நம்ம முன்னாடி இதிலெல்லாம் பாச்சாவுக்கு மருந்து வச்சுருப்போம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பழைய மருந்தே சாப்பிட்டு திரும்பி சாகாமல் இருந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இன்னும் ஊடுது பாருங்களாம். வா இன்னைக்கு நீ செத்த அப்படி. பூச்சிகளை கொல்லக்கூடாதான், பட் இருந்தாலும் நீ இங்கே இருக்கிறது ரொம்ப தப்பு. ரொம்ப தப்பு. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராப்பாக வச்சு விட்டுறணும். மோஸ்ட்லி இந்த மாதிரி இந்த டோர் இந்த இதுலலாம் இருக்குதும். அதுக்கப்புறம் இந்த சிங்க் கேப்லாம் இருக்கும், அதிலெல்லாம் வச்சு விட்டுறோம். இந்த மேலே கேப் காக்ரோச்சுக்கு மருந்தெல்லாம் வச்சுட்டு அது அப்படியே பழைய மாதிரி எப்படி இருந்துச்சோ அப்படியே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இனி எப்போவாச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இந்த ஜெல் வச்சுட்டோன்னா நம்ம வந்து ஒரு 3 months ஒன்ஸ் வந்து நம்ம அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்ச நாள் இல்லாமல் இருக்கும், திரும்பியும் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து பத்திரமாவே வச்சுருக்கேன். இது யூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் தெரியும். இப்போ நைட் வச்சு விட்டாச்சு. என்னை நாளைக்கு செத்துருக்கா சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, குட் நைட். ஹாய், குட் மார்னிங். நம்ம பாச்சாக்கு மறந்து வச்சு நெக்ஸ்ட் டே தான் மார்னிங் தான் பார்க்குறேன். 1-2 தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து அப்படியே மயங்கி விழுந்துருந்தது. இன்னும் டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கும்போதே தெரியும் அது வந்து அப்படியே சாகாது, ஒரு மாதிரி அப்படியே மயங்கும் நிலைமையில தான் இருக்கும். ஃபஸ்ட்டு காக்ரோச்சு ஜெல் வச்ச டைமில் பார்த்திங்கன்னா ஒன்று கூட சாகலை. ஆனால் இது 1-2 அங்கங்கே மயங்கி கிடக்கிறத பார்க்கும்போதே கொஞ்சம் ஓகே சாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்துச்சு. மார்னிங் வந்து குக் பண்ணியெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து பார்க்கும்போது கீழே கிடந்துச்சு, மயங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் ஒரு 1 வீக் கழித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா 99% தான் போயிருக்கு. இன்னொரு டைம் வைக்கும்போது கண்டிப்பாக வந்து எல்லாமே போயிடும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஜெல் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த காக்ரோச் ஜெல்லோட நேம் வந்து லிங்க், அந்த நேம் வந்து டிஸ்கிரிப்ஷன்
டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே நூன்லேயுமே அந்த லிங்க் இருக்குது, அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.